அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது துலாம் ராசிக்காக நட்சத்திர ரீதியான அடிப்படையில் பலன்கள் என்னென்ன இருக்கு, மேலும் அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன அமைய போகிறது, நாளின் சிறப்புகள் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி அமையும், அலுவலகத்தில் இன்றைய தினம் என்னென்ன நன்மைகள் உண்டு, கல்வி வாழ்க்கை மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்காக கோச்சார அடிப்படையில் பலன்களை காண இருக்கிறோம். ஸோ அனைவருமே இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களது முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2026 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு மற்றும் 6ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாமை செய்யக்கூடிய பொருட்களை சாப்பிடுவது அல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் கவனமாக தவிர்க்க வேண்டும். உட்காரும் போது நிமிர்ந்து நேராக உட்காருவது போன்றவை மூலமாக உங்களது பர்சனாலிட்டியை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் உங்கள் மனதில் தெய்வீக சிந்தனைகள் நீங்கள் கொண்டு செயல்படும் போது, தெய்வீக சிந்தனைகள் அதிகமாக உங்கள் மனதில் நிறுத்தும் போது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் தனிமை விரும்பியாக இன்றைய தினம் இருப்பீர்கள். தனிமையில் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். சமுதாய பணிகளில் புதுவிதமான ஆர்வம் ஏற்படுங்க. முக்கியமான சில அதிகாரிகள் அல்லது செல்வாக்கு மிக்க சில முக்கியமான நபர்களுடன், விஐபிகளுடன் நீங்கள் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சார்ஜ் இல்லாமல் செல்ஃபோன் அணைந்து போகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. உடல் வியாதிகளும் இன்றைக்கி குணமாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் கூடும். உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. ஆனால் பணத்தை வீணாக செலவிடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை மிக மிக அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கவனமாக இருங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய தெம்பை, உற்சாகத்தை அள்ளித்தரும். நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்கள், வேலை தேடும் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெருவாரியான ஆதரவு, நல்ல சூழல் உங்களது அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழில் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே, நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து மன நிம்மதி ஏற்படும். வருமானம், தனலாபம் கூடும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய கிடைக்கப் பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது குடும்ப வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பழகும்போது கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை திட்டுவது, கடுமையான வார்த்தைகளால் பேசுவது அல்லது அடிப்பது போன்றவற்றை செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சம்பந்தமான தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது விலகிவிடும். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்கனவே நீங்கள் செய்த சில காரியங்கள், பிழைகள் காரணமாக மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்கள் மேலே தவறு இருக்க பட்சத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீங்கள் சமரசமாக போவது நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ரொமான்ஸுக்கான வாய்ப்புகள் குறைந்துதாங்க காணப்படுது. ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை சமாளிக்கணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் மற்றும் எளிமையான நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் நேர மேலாண்மையுடன் உங்கள் காரியங்களை முடிக்கும் போது காதலுக்கான நேரத்தை உங்களால் ஒதுக்கிக் கொள்ள முடியும். மேலும் காதலரிடம் மென்மையாக நடந்து கொண்டால் காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. நீங்கள் உங்கள் மனக்குறந்தவருடன் அட்லீஸ்ட் தொலைபேசியிலேயாவது உரையாடி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடியுங்கள். மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கல்வி வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். இன்றைய தினம் நன்றாக கவனம் செலுத்தி அந்த வாய்ப்புகளை சிறப்பாக லாபகரமாக பயன்படுத்திக் கொள்ள மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும். நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன்களை காணும் பொழுது, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அன்போடு கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிகச்சிறப்பாக மாறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்போ இருக்குங்க. சுபகாரிய தடைகள் இப்பொழுது உடைந்து இன்றைய தினம் தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பெறதுனால சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தயங்காமல் மேற்கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு, ஆதரவு கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ப்ளூ கலர்.
மேலும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 9 9ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலோடு இணைந்திராத நண்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை நீங்கள் முன்கூடியே தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.